1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 1/2 லிட்டர் எண்ணெய் போட்டு நம்ம அதை காய தொட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம தேவையான போடணும். இந்த எண்ணெய் நல்லா தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணேன். நம்ம எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க இப்படிலாம் எண்ணெய் போட்டு தேய்ச்சா நல்லாயிருக்கும். எனக்கு அது நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ எண்ணெய் காயட்டும். காய்ந்துட்டு நம்ம நெல்லிக்காவை இப்படி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நான் வேப்பங்கொலையும் மல்லெண்ணையிலையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோடனே வேப்பங்கொலையும் இப்போ செம்பருத்தி இலையும் போட்டதையும் அரைச்சிட்டு போட்டுருவோம். நல்லா பொரியும். நல்லா கொதிச்சு வரதுக்கு நல்லா மெதுவாக ஸ்மெல்ல வச்சுக்கோங்க. இப்போதைய கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுருவோம். இது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக போடுவோம். நல்லெண்ணெய் செம்பருத்தி இலை 15 இலை 15 பூ போட்டிருக்கேன். 15 பூ செம்பருத்தி பூ போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா அப்படியே சிம்மிலே வச்சுக்கணும். அப்பப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பொரிவிடுங்க. நல்லா பொரிஞ்சு கலர் மாறும்போது நல்லா பொரியணும். அது கொஞ்சம் இதானோடனே நம்ம பன்னீர் ரோஸ் இருக்குங்க. பன்னீர் ரோஸ் கடையிலும் கிடைக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பன்னீர் ரோஸ் வாங்கி அது இப்படி கொஞ்சமாக போடுங்க. பன்னீர் ரோஸ் சும்மா பிடிக்கா என்ன போடலாம் எல்லாத்தையும் போடலாம். எனக்கு பன்னீர் ரோஸ் போட்டால் நல்லாயிருக்கு, அதனால் நான் போடுறேன். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம நெல்லிக்காய் அரைச்சி வச்சதையும் இப்போ சேர்த்துடலாம். நான் நெல்லிக்காய் கூட சின்ன வெங்காயத்தை 4 வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் போடலாம், இல்லாட்டி நெல்லிக்காய் மட்டும் போடலாம். நல்லா பொரிக்கட்டும். நல்லா சிவப்பு கலரில் மாறுங்கட்டிக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா கலர் மாறி கொடுக்கும். 3லேருந்து 4 பெரிய நெல்லிக்காய் போட்டால் போதும். 1/2 லிட்டருக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்த லெவல் மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக கலர் மாறிடும். இந்த பச்சையாக இருக்கிற இலை பூரா நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சு நமக்கு எண்ணெய் கலரும் நல்லா கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இது கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுருங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் அதையும் பொரிய வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா ஒரு நாள் இது ஃபுல்லாக அப்படியே ஊறி சூடு ஆறி நல்லா எண்ணெய் கலர் மாறிடுச்சு பாருங்க. இது நல்லா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்க வந்தால் நம்ம ஹேரும் நமக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதுதான் நம்ம பெரியவங்க அப்போ அந்த காலத்தில் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதனால ரொம்ப முடி நல்லா பத்திரிக்கையாக நல்லா இருந்தது. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் ஊறிட்டு அப்புறம் நமக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.